வணக்கம் மொட்டைப்பட்டதர்களை இப்படி கூட போடலாம் இந்த வணக்கம். ஏன்னா February 5 ஈரோடு பை எலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பார்க்கும்போதே லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே ஈரோடு 5 வந்து பை எலெக்ஷன் நடக்குது. திமுக தங்களுடைய வேட்பாளரை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திரு சந்திரகுமார், அவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி தேமுதிகலேருந்து திமுக வந்தவர். ஸோ அவர் தான் வந்து வேட்பாளராக களம் இறக்கியிருக்காங்க திமுக. ஆனால் இந்த எலெக்ஷனில், இந்த பை எலெக்ஷனில் வந்து சில ட்விஸ்டெல்லாம் நிறைய இப்போ பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்றே வந்து இவர் சொல்லிட்டார் சீமான், அவர் வந்து ஆஸ் நாங்கள் வேட்பாளர் நிறுத்துவோன்ட்டு. ஓகே அதிமுக நான் ஏற்கனவே அண்ணன் EVKS இளங்கோவன் இறந்தப்பவே நான் சொல்லிட்டேன், அதிமுக இந்த எலெக்ஷனை பாய்காட் பண்ணுவாங்க, பண்ணி தான் ஆகணும். பண்ணால் மட்டும்தான் அவங்களோட பிராண்டை நிற்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் இப்போ நடக்க போகிற பை எலெக்ஷனுக்கு வந்து திமுக குறைஞ்சது ஒரு 500 கோடியாவது 1000 கோடியாவது செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் போகுது. இது கம்மின்னு சில பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட் ரொம்ப பெருசு தான். ஓட்டுக்கு 5000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த அண்ணன் EVKS அவர்கள் நின்று அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 கிட்ட செலவு பண்ணதான் வந்து குற்றச்சாட்டுகள் வந்து செய்திகளை நம்ம பார்த்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுக்காம தொடர்ந்து ஒரு 10-15 நாள் வந்து எல்லா வாக்காளர்களையும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடைச்சி வச்சு அவங்களுக்கு சாப்பாடு, டிஃபனு, சாப்பாடு, நைட்டு போகிறதுக்கு சாப்பாடு, சாதாரண சாப்பாடுலாம் இல்லைங்க, நான்வெஜ், குடல் குழம்பு ஆரம்பித்து தலைக்கறி வரையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட்டு மட்டும் இல்லாமல் கையில் 500 1000. ஸோ இது 10 நாள் பண்ண எவ்வளோ ஆகும் நீங்களே பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஆளுங்கட்சிக்கு தான் வந்து அந்த யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா தமிழர்கள்லாம் தெரியல, உப்பிட்ட ஆளை வந்து மறக்க மாட்டோம், அந்த மாதிரி வந்து சோறு போட்டவங்களை மறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதனால் வந்து ஆளுங்கட்சி பண்ணுவாங்க. இது உங்களுக்கு எல்லாருமே அதிகாரிகள் வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எதிர்கட்சிக்கோ இல்லை சுயேட்சைக்கோ வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது நாடறிஞ்ச உண்மை. அதனால தான் வந்து அதிமுக வந்து இந்த தேர்தலை பாய்காட் செய்யும். சரிங்களா, இது தெரிஞ்ச விஷயம். சீமான் வந்து அவர் வழக்கமாக அந்த 10,000 ஓட்டு போன எலெக்ஷன்லேயே அப்படி தான் 10,100 தான் இருக்கார், 10,500. இந்த எலெக்ஷனும் அதுதான். ஆனால் இங்கே தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி, ஒரு வெயிட்டான ஒரு கேண்டிடேட், மேபி புஷியானந்து ஏதோ சர்ச்சையில் இருக்காருன்னு வச்சிங்களேன், அவரை தவிர்த்து வேறு யாராவது ஒருத்தர் வெயிட்டான ஒரு கேண்டிடேட், மேபி விஜய் சாரே நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சி இந்த பை எலெக்ஷனில் எடுத்தால் அப்படியே வந்து ஒரு மாதிரி புயல் வந்த மாதிரி நடக்கும் சில விஷயங்கள். சரிங்களா, அவங்களும் அவங்களுடைய ஓட்டிங் பவரை பார்க்கலாம் அப்படின்றது வந்து நம்ம மொட்டைப்பாறை சேனல் சார்பான கருத்து. இதுதான் இந்த ஈரோடு பை எலெக்ஷனை பற்றிய ஒரு வீடியோ. இத்தேர்தல் வந்து நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்கணும் அப்படின்றதுல வந்து என்றைக்குமே நான் மாற்று கருத்தே சொல்ல மாட்டேன். அதை தான் இப்பயும் சொல்கிறேன். அது யாராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை பாஜக இருந்தாலும் சரி, தேர்தல் வந்து நியாயமாக நடந்தால் சந்தோஷப்படுறது பல பேர் படுவாங்க. அதில் நம்மளும் ஒருத்தர் தான். இந்த வீடியோ அதுக்கு தான். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.